தமிழ்நாடு கவர்னர் RN ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ ஒரு பெரிய கிரைசிஸ்ல மாட்டி இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவர் மாட்டினது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர்களையும் இன்க்ளூடிங் குடியரசுத் தலைவர் முதற்கொண்டு அவர் சிக்கலுக்குள்ள இழுத்து விட்டிருக்கிறார். இப்ப அதுல அவர் ஏற்கனவே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியில இருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றது தெரியாம. இப்ப இந்த நேரத்துலதான் அவர் டெல்லிக்கு போய் ஜெகதீப் தன்கரை பார்த்து, ஏன்னா இந்நாள் கவர்னர் ஒரு முன்னாள் கவர்னரை சந்தித்து, அதே போல இந்நாள் கவர்னர் இந்நாள் துணை குடியரசுத் தலைவர், இது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மாதிரி, குட் பேட் அக்லி மாதிரி, இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு அப்படின்னு இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அந்த பொசிஷனுக்கு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு பல அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து சொல்றாங்க. அப்போ எதிர்காலத்துல தான் அந்த பதவிக்கு போறோன்ற அடிப்படையில அவர் இன்னைக்கு கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. போனவர் என்ன பேசிட்டு வந்தாருன்னு தெரியல. துணைவேந்தர்கள் மாநாடு நடத்த போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த துணைவேந்தர் மாநாடு அப்படின்றத பொறுத்தவரையில முழுக்க முழுக்க ஆளுநர் அடிக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டண்டாகத்தான் பார்க்கிறேன்.